கையில் பிளேட் வச்சுருக்காங்க, காலில் பிளேட் வச்சுருக்காங்க, கையில் ஸ்க்ரூ போட்டிருக்காங்க, காலில் ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்ல நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி உடம்புக்குள்ளே வைக்கக்கூடிய பிளேட்ஸு, ஸ்க்ரூஸு எல்லாமே என்ன மாதிரி மெட்டீரியலில் செய்கிறாங்க, அதனால் அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட் சம்மந்தமான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக்கையும் போட்டுருங்க. பொதுவாக நம்ம உடம்புக்குள்ளே வைக்கக்கூடிய பிளேட்ஸு, ஸ்க்ரூஸு எல்லாமே டைட்டானியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது மாதிரி மெட்டீரியல்ஸில் தான் செய்கிறாங்க. இது ஏன் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் செய்கிறாங்க, இதே இரும்புலையோ மற்ற மெட்டீரியல்லையோ செய்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தா, மற்ற மெட்டீரியல் எல்லாமே வேகமாக துருப்பிடிச்சிடும். இந்த மாதிரி மெட்டீரியல் டைட்டானியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் துருப்பிடிக்காது. அதே மாதிரி இரும்புக்கு ஈக்குவலான நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸும் இதுதான். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்துறது இல்லை. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உடம்புக்குள்ளே வைக்கக்கூடிய பிளைட்ஸ் எல்லாமே ரெடிமேடாகவே ஹாஸ்பிட்டல்ஸில் அவைலபிளாக இருக்கும். இப்போ ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம், இன்கேஸ் இந்த மாதிரி ரெடிமேட் பிளைட்ஸை நம்ம உடம்புக்கோ நம்ம எலும்புக்கோ சைஸுக்கு மேட்ச் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு சில கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்க நம்மளுக்கு தேவைங்கிறப்போ கஸ்டமைஸ்டு பிளைட்ஸு, ஸ்க்ரூஸு எல்லாமே ரெடி பண்ணி தர்றாங்க. இந்த இம்ப்ளான்டேஷன்லையுமே 2 விதமான இம்ப்ளான்டேஷன் இருக்குது. ஒன்று பெர்மனன்ட் இம்ப்ளான்டேஷன், இன்னொன்று டெம்பரவரி இம்ப்ளான்டேஷன். பெர்மனன்ட் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா, அதாவது இடுப்பு ஜாயின்ஸு, மொட்டி ஜாயின்ஸு இது எல்லாமே பெர்மனன்ட் இம்ப்ளான்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒன்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே வச்சுட்டா அதை ரிமூவ் பண்ணவே மாட்டாங்க, லைஃப் லாங் அது உடம்புக்குள்ளேயே தான் இருக்கும். இந்த மாதிரி பெர்மனன்ட் இம்ப்ளான்டேஷன் டைட்டானியம், செராமிக்ஸ் ப்ளஸ் பாலிமர் இது மாதிரி மெட்டீரியல்ஸில் செய்கிறாங்க. அதே மாதிரி டெம்பரவரி இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா, இப்போ கை உடஞ்சிருக்கு, கால் உடஞ்சிருக்குன்னு சொல்லி பிளேட் வைக்கிறாங்க, ஸ்க்ரூஸ் வைக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே டெம்பரவரி இம்ப்ளான்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது அந்த எலும்பு திருப்பி நல்லபடியாக ஜாயிண்ட் ஆன பிறகு உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிளேட்ஸ், ஸ்க்ரூஸ் எல்லாமே டாக்டர்ஸை சொல்லி ரிமூவ் பண்ணலாம். இன்கேஸ் ஒருவேளை எந்த ஒரு தொந்தரவும் அது கொடுக்கல, எந்த ஒரு வீக்கமோ அரிப்போ அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் லைஃப் லாங் இருக்கிறதுலையும் தப்பு கிடையாது. இன்னொரு டவுட்டு வரலாம், இந்த மாதிரி பிளைட்ஸு, ஸ்க்ரூஸு எல்லாமே நம்ம உடம்புல வச்சுட்டு எம்ஆர்ஐ போய் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சந்தேகம் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸும், அதாவது இம்ப்ளான்டேஷன் பண்ணக்கூடிய பிளைட்ஸு, ஸ்க்ரூஸ் எல்லாமே எம்ஆர்ஐ கம்பேக்டபிலிட்டியாக தான் வருது. அதனால் எந்த ஒரு கவலையும் வேண்டாம், நீங்கள் தாராளமாக எம்ஆர்ஐ எடுக்க போகலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எம்ஆர்ஐ டெக்னீஷியன்ட்ட நீங்கள் போன உடனே சொல்கிறது நல்லது. அவங்க மெட்டல் டிடெக்டர்ஸ் வச்சுருப்பாங்க. இங்கெல்லாம் துபாய் இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் பொதுவாக கதவுலையே, அதாவது டோர்ஸ்லேயே அந்த மெட்டல் டிடெக்டர்ஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் சொல்கிறதுக்கு மறந்தாலோ நீங்கள் உள்ளே என்ட்ராகும் போதே அதில் பீப் சவுண்ட் எல்லாருக்கும் அது காட்டி கொடுத்துரும். இது மாதிரி தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும்.